ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பவுன் தங்கம் வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன் வாங்குறதுக்கு எப்படி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1 இயர் டைம் வந்து நான் வந்து டியூரேஷன் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 இயரில் நம்ம வந்து சேவ் பண்ணுறது வந்து 8 கிராம் கோல்டு. ஸோ நீங்கள் வந்து 4 கிராம் சேவ் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து பாதி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து நம்ம வந்து 8 கிராம் கோல்டு வந்து நம்ம சேவ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோலாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 365 நாட்கள் இருக்குது, 52 வாரங்கள் இருக்குது, 12 மாதங்கள் இருக்குது. ஸோ இந்த 3 விதத்துலேயும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ டெய்லி சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை சேவ் பண்ணுறது மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் 52 வாரங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒரு வருஷத்தில் 52 வாரங்கள். ஸோ அந்த 52 வாரத்தில் நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ 1 பவுன் தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 55,000 அந்த மாதிரி நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதுக்கு அதிகமாகவும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய இன்கம்மை பொறுத்தது. ஸோ 1 வீக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1000 rupees வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதாவது ஒரு வாரம் வந்து நம்ம 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம 52 வாரங்கள் நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இதே இது நம்ம மாதம் அந்த மாதிரி சேவ் பண்ணோம் அப்படின்னா 4000லேருந்து 5000 வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா சில மாதங்களில் 4 வாரமும் சில மாதத்தில் 5 வாரமும் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெய்லி சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை வாரம் ஒரு முறை நம்ம வந்து சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மாதம் ஒரு முறை. ஸோ நமக்கு எந்த மாதிரி சேவ் பண்ண முடியுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாரம் வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எந்த ஒரு பலனையுமே வந்து கொடுக்காது. ஸோ நான் வந்து ஒரு தீபாவளி சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து 200 rupees அந்த மாதிரி வச்சு சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாய் சேவ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 3,500 ரூபாய் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடச்சிது. மொத்தம் 13,500 ரூபாய் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ நான் 10,000 மட்டும் தான் நான் அதில் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு கோல்டு சீட்லேயோ இல்லைனா பேங்க் சேவிங்ஸ்லேயோ நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ கோல்டு சீட்டு போடும்போது நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து நகை வாங்கிக்க முடியும். அதே போல் பேங்க்கில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ உண்டியலில் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பட் அதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த நம்ம போடுற பணம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர அதிகமாக நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கோல்டு சீட்டு இல்லைனா பேங்க் சேவிங்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பணம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. ஸோ அதே போல் நீங்கள் வந்து கையில் கொஞ்சமான அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ உங்கள் கையில் இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். என்னால் வந்து வாரம் வந்து 1000 ரூபாய்லாம் என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாரம் வந்து ஒரு 500 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் பாதி அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து ஒரு அரை பவுன் தங்கமாவது வாங்கலாம். இல்லை 500 ரூபாய்க்கு குறைவாக உங்களால் ஒரு 250 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் தங்கமாவது நீங்கள் வந்து 1 இயரில் வந்து சேவ் பண்ண முடியும். 1 பவுனுக்கு அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் இருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து டபுளாக கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் 1000 ரூபாய் சேமித்து நம்ம எப்படி 1 பவுன் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.